திருப்புகழ் 869. ஜனித்திடும் சல சாழலும் ஊழலும் விளைத்திடும் குடல் பீரியும் மீறிய செருக்கொடும் சதை பீழையும் ஈழையும் உடலூடே தெளித்திடும் பல சாதியும் வாதியும் இறைத்திடும் குலமே சில கால் படர் சினத்திடும் பவ நோய். எனவே இதை அனைவோரும் கனைத்திடும் கலிகாலம் இதோவென எடுத்திடும் சுடுகாடு புகாயென கவிழ்த்திடும் ஜடமோ பொடியாய்விடும் உடல் பேணி கடுக்கனும் சில பூடண மாடைகள் இருக்கிடும் கலையே பல ஆசைகள் கழித்திடும் சிவயோகமும் ஞானமும் அருள்வாயே. தனத்தனந்தன தானன தானன திமித்தி திந்திமி தீதக தோதக தகுத்து துந்துமி தாரை விராணமோடு அடல் பேரி சமர்த்தம் ஒன்றிய தானவர் சேனையை வளைத்து வெஞ்சின வேல்விடு சேவக சமத்து உணர்ந்திடு மாதவர் பால் அருள் புரிவோனே. தினை புனந்தனிலே மயலால் ஒரு மயில் பதம் தனிலே சரண் நான் என திருப்புயம் தரு மோகன மானினை அணைவோனே. சிவக்கொழும் சுடரே பரனாகிய தவத்தில் வந்து அருள் பால கிருபாகர திருக்குடந்தையில் வாழ் முருகா சுரர் பெருமாளே. உடல் பேணி கடுக்கனும் சில பூடண மாடைகள் இருக்கிடும் கலையே பல ஆசைகள் கழித்திடும் சிவயோகமும் ஞானமும் அருள்வாயே. திருக்குடந்தையில் வாழ் முருகா சுரர் பெருமாளே. சிவத்தினின்றும் தோன்றிய ஒளிச்சுடரே தவம் செய்பவர் பொருட்டாய் பரமனாகத் தோன்றி வந்தருளும் குழந்தையான கருணை உடையவனே. கும்பகோணத்தில் வாழ்கின்ற முருகா தேவரின் பெருமாளே. தனத்தனந்தன தானன தானன திமித்தி திந்திமி தீதக தோதக தகுத்து என துந்துமி தாரை பெரிய பறை இவற்றுடன் வெற்றி முரசு இவற்றுடன் கூடி போருக்கு கூடி வந்து அசுரர் படையை வளைத்து கொடிய சிரம் கொண்ட வேலை விடுத்த பேராற்றல் உடையவனே. நின் திறமையை அறிந்த முனிவர்க்கு அருள் செய்பவனே. சமத்து உணர்ந்திடு மாதவர்பால் அருள் புரிவோனே. திரைப்புனத்தில் காம விருப்பத்தால் ஒப்பில்லாத மயில் போன்ற வள்ளியின் அடிகளில் நான் அடைக்கலம் மயில் பதம் தனிலே சரண் நான் என்று நீ கூற அவள் தன் திருப்புயங்களை உனக்கு தந்த மயக்கவல்ல மான் வள்ளியை தழுவியவனே. பிறப்பென்ற பொய்மையுடன் கூடிய சாழல் என்ற ஒரு விளையாட்டு போன்ற கூத்து என்ன? அந்த பிறப்புடன் கூடிய ஆபாசம் என்ன? பிறப்பில் உண்டாகும் குடல் குடலை கிழித்து எழுவது போல் மேல் நோக்கி எழும் செருக்கு என்ன? அந்த உடலில் சதை பீழை கோழை என்ன? உண்டான பல ஜாதி என்ன? தங்கள் ஜாதி மேம்பட்டதென வாதிப்பவர் என்ன? கூச்சலிட்டு பேசும் குலத்தவர் என்ன? இவ்வாறு சில சமயங்களில் வருத்தம் சினந்து எழுவது போல் மிகுந்து எழும் பிறவி என்ற நோய். எனவே இந்த வாழ்வை யாவரும் ஒலித்து எழுகின்ற கலிகாலத்தின் கூத்து இதோ என்று சொல்வதும் சுடுகாட்டுக்கு போக பிணத்தை எடுங்கள் என சொல்வதும் அச்சுடுகாட்டில் போய் கவிழ்க்கப்படுவதுமான இந்த உடல் அங்கு எரிந்து சாம்பலாய் விடும். இத்தகைய உடலை போற்றி அலங்கரிக்க கடுக்கன் முதலிய அணிகளை அணிவது என்ன? கடுக்கனும் சில பூரண மாடைகள் இருக்கிடும் கலையே பல ஆசைகள் கழித்திடும் சிவயோகமும் ஞானமும் அருள்வாயே. வேத மந்திரங்களால் பெறப்படும் கலை நூல்களை படிப்பது என்ன? பலவகை ஆசைகள் கொண்டிருப்பது என்ன? இவற்றையெல்லாம் ஒழிக்க வல்ல சிவயோகத்தையும் சிவஞானத்தையும் அருள்வாயாக. சிவயோகத்தையும் சிவஞானத்தையும் சிவ பரம்பொருளே சிவனின் நெற்றிக்கண்ணில் தோன்றிய முருகனே தந்து அருள்வாயாக என்று வேண்டியவாறு.